Assalamu alaikum all. Welcome to my channel Health and Beauty Tips. Today நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் ஃபார் ரெடியூஸ் பெல்லி வாட் கேன் டூ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் தொப்பை வகைகள் பெல்லி ஃபேட் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படலாம். ஏனெனில் ஒவ்வொரு வகையும் உடலில் சேரும் பருவத்திற்கும் காரணங்களுக்கும் மாறுபடும். பொதுவாக தொப்பையை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். அதில் முதல் வகை தொப்பை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விச்சரல் கொழுப்பு விச்சரல் ஃபேட். இது ஆழமாக உள்ள நுண்ணிய கொழுப்பாக அத்துடன் வயிற்றின் அடிப்பகுதியில் உள்ள உட்கருவுகளை சுற்றி கொள்கிறது. இதன் அளவு அதிகமாக இருந்தால் அது சுகாதார பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். குறிப்பாக இருதய நோய், நீரிழிவு நோய் போன்றவற்றை உருவாக்கக்கூடும். இரண்டாவது வகை தொப்பை உட்புற தொப்பை சப்கியூட்டேனியஸ் ஃபேட். இது தோலுக்கு கீழ் தேங்கி இருக்கும் கொழுப்பாகும். இது உடலில் அதிக அளவாக இருந்தாலும் அது உடலின் உள்நோய்களை அதிகம் ஏற்படுத்தாது. இது உடல் எடையை குறைத்து உடற்பயிற்சி மூலம் குறைக்கக்கூடும். மூன்றாவது தொப்பை ஹார்மோனல் சீராக தேங்கும் தொப்பை ஹார்மோனல் பெல்லி. சில சமயங்களில் ஹார்மோன்கள் காரணமாக குறிப்பாக பெண்களில் தொப்பை ஏறக்குறைய மேல் நோக்கி தேங்கலாம். அது மாதவிடாய், குழந்தை பேறு, மெனோபாஸ் போன்ற நிலையினால் ஏற்படலாம். நான்காம் வகை தொப்பை தவறான உணவின் தொப்பை டயட் ரிலேட்டட் பெல்லி. தவறான உணவு பழக்கங்கள், தாதுக்கள் குறைவான உணவுகள், அதிக கார்போஹைட்ரேட் உணவுகள் மற்றும் மிக குறைந்த உடற்பயிற்சி ஆகியவை இந்த வகை தொப்பைக்கு காரணமாகின்றன. ஐந்தாம் வகை தொப்பை குறைந்த உடற்பயிற்சியின் தொப்பை இன்ஆக்டிவ் பெல்லி. உடல் இயக்கம் குறைவானால் தொப்பை அதிகமாகும். இது பொதுவாக நேர்மறை உடற்பயிற்சிகள் மற்றும் சரியான வாழ்க்கை முறை மூலம் குறைக்க முடியும். இந்த வகைகள் ஒவ்வொன்றிற்கும் சிகிச்சை முறைகள் மாறுபடும். அதனால் நீங்கள் தொப்பை உடையவர்களாக இருந்தால் அது எந்த வகை தொப்பை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. தொப்பையை குறைக்க சில முக்கியமான வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது தொப்பை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.